30 லிட்டர் சொல்லிருக்காங்கண்ணா. எவ்வளவு கறக்கும் உங்க கணிப்பு? 27 குறையாது. பாத்தீங்கன்னா அரேப்பு இல்ல, சரியான மாடு. சைஸ் மாடு. இந்த ஆண்டு பார்த்தா அந்த ஆண்டு தெரியாது. இந்த மாட்டுல நல்ல ரெட்டை முதல் நல்ல மாடு, தரமான மாடு, நல்ல குணத்தில் நல்ல குணம். மடி பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 லிட்டர் வரைக்கும் நல்லா தீர்த்தா 30 லிட்டர் கறக்கணும். நாம அவ்வளவு சொல்லத்தால ஒரு 25 லிட்டர் சொல்லிட்டு யாருக்கும் பயப்பட தேவையில்ல. வணக்கண்ணா. தங்கள் பேர் பிரதர்? நான் அருள்ண்ணா. நம்ம ஊர் சொல்லுங்க. நம்ம இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் இருக்கிறனா. நான் ஃபார்ம் பேர் அருள் டைரி ஃபார்ம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் தான் நான் பண்ணிக்க. ஓகே. அதாவது பஸ் ஸ்டாண்ட் நடந்து வந்தாலும் வெளியில இருந்து ஒரு கால் பண்ணால் போய் கூப்பிட்டு வந்துடலாம்ண்ணா. ஓகே பிரதர். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாடு வந்துச்சுன்னா ஒரு 5-6 மாடு சேல் ஏறிச்சு. மீதி 24 மாடு இருக்குது. ஓகே. ஒவ்வொன்றும் பார்க்கலாம்ண்ணா. ஸ்டார்டிங் வேலை 80லேருந்து 130 வரைக்கும் இருக்குண்ணா. ஓகே ஓகே. நம்மளுடைய எல்லாமே ஹை குவாலிட்டி மாடு தான் வரும். கறவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15லேருந்து 30 லிட்டர் வரைக்கும். நைட்டு பில்லு பண்ணலாம் மாட்டோம். ஹெச்எஃப்ல ஒரு 12 ரெடி பண்றாங்களா? ஜெர்சில ஒரு 6 மாடு இருக்கு. ஏபிஎஸ் குவாலிட்டில ஒரு 3 மாடு. 82 பிராண்டட் தான. அந்த ஒரிஜினல் குவாலிட்டி மாடு தான் இருக்கு. வாங்க ஒவ்வொரு மாடை பார்க்கலாம் வாங்கண்ணா. ஓகே. நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் பிரீடான மாடு. அந்த மாடு சுழி சுத்தமான மாடு. வயசு பார்த்தீங்கன்னா 6 கடம்பளப்பா இருக்கு. ஹெவி சைஸான மாடு. ஹெவி சைஸ் மாடு. 2ஆம் நீத்து மாடு. ஓகே. ஹெச்எஃப் பெல்ட் பேட்சில் அருமையான கலர் பேட்சில் அருமையான மாடு. ரெட்டை முக்கியமான நல்ல மடி செட்டு காம்பரிசியில் அருமையான ஒரு சார். ஓகே. நரம்பு தர அருமையா இருக்கு. கண்ணுன்னா 2 ஒரு நாள்ல கண்ணு போட்டுரும். ஓகே. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 லிட்டர் வரைக்கும் நல்லா தீர்த்தா 30 லிட்டர் கறக்கணும். நாம அவ்வளோ சொல்லத்தால ஒரு 25 லிட்டர் சொல்லிடுவோம். யாருக்கும் பயப்பட தேவையில்ல. ஹெவி சைஸான மாடு. சைஸ் மாடு. ரெட்டை முதுமான மடி. நல்லா ரெட்டை வரி மடி. ஓகே. நல்லா மடி பாருங்க. சதர மடி செட்டு. நல்ல ரோஸ் மடி. என்ன பிரதர்? 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. 4 மூலை சதரம் பைக்கால் இருக்கு. நல்ல ரோஸ் காம்பு. கறக்கப்புடி காம்பரிசியில் எல்லாத்துலயும் அருமையான ஒரு சார். ஓகே. நரம்பு தரலாம் பாருங்க. நல்லா ஜம்முன்னு இருக்கும். நல்லா காம்பரிசிலாம் பாருங்க. நல்லா குணத்தில் நல்ல குணம். ஓகே. நல்லா மடி செட்டு. நல்லா மடி செட்டுன்னா மடி ஃபுல்லா வைக்கும். இவ்வளவு சுருக்கு இருக்கு. என்ன பிரதர்? நல்லா சுருக்கு. நல்லா தரமான கிடையாது. ரெட்டை முது மாடு. நல்ல தரமான சோ குவாலிட்டியான மண் அந்த மாடு. நான் இப்போ பார்க்குற மாடு வந்து ஆல் பிளாக் ஜெர்சினா அந்த மாடு. ஓகே. பிரீடு பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டன் பிரீட். அது நல்ல ஹெவி சைஸான மாடு. ரெட்டை முது மாடு. நெய் கட்டான மாடு இந்த மாடு. ஓகே. ஒரு இடத்துல கூட எலும்பு தெரியாது. ஹெவி சைஸ். நல்ல நீளம். இந்த இடம் போது அந்த தெரியாது என்ன இருக்குன்னு தெரியாது. வளர்த்துருக்காங்க. நல்லா வளர்த்திருக்காங்க அந்த மாடு. இந்த மாடு கறவை பார்த்தீங்கன்னா 27 லிட்டர் கறவை வரணும். ஓகே. கண்ணு போகிறது ஒரு 20 நாள் டைம். நல்லா சோ குவாலிட்டியான மாடு. 4 கம்பு நல்லா கருங்காம்பு. நல்லா நரம்பு தர மாடு. எப்படி உருவம் பாருங்க. யானை மாதிரி இருக்கும். முது எப்படி இருக்குன்னா ரெட்டை முதுகு மாடுண்ணா. ஓகே ஓகே. ரெட்டை முதுகு மாடு. ஒரு முளமே இருக்கும். நல்லா கிளி கொம்பு. இது ஹோலிஸ்டன் பிரீட்னா இந்த மாதிரி தானே இருக்கும். ஆல் பிளாக் இது. ஓகே. நல்ல தரமான மாடு. நல்லா 4 காலம் பாரு. தூண் மாதிரி காட்டு மேட்சிலே அந்த மாதிரி தான் அந்த மாடு. சுழி சுத்தமான மாடு. நல்லா ரெட்டை முதுகுல பேக் வெயிட்ல அருமையான கிட்டேரி. ஓகே ஓகே. நல்லா நம்ம மடி வைக்கும் போது தான் மாடு நல்லா பவரா தெரியும். இப்போ பவர் பத்தாது. இப்பதான் முன்ன கண்ணு போறது 15 நாள் டைம் இருக்கு. சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. மட்டி வச்சுனா நடக்க முடியாது. சதர மட்டி வைக்கணும். சாக்கு மாதிரி மட்டி வைக்கணும். நல்லா கலப்பிடும். அப்படிதானே? குணத்தை பாருங்க. எந்த சேனாலும் பால் கறக்கலாம். அப்படிதானே? எந்த குணம் பால் கறக்கலாம். நல்ல குணத்துல நல்ல குணம். நல்லா மட்டி ஃபுல்லா வைக்கும் பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குன்னா பிரதர்? தலையில இருந்து வரீங்கண்ணே. திண்டுக்கல் பக்கத்துல வடமாரில இருந்து வர்றோமுங்க. அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கண்ணே? எல்லாம் நெட்ல யூடியூப்ல பார்த்தோமுங்க. யூடியூப்ல இங்க ஒரு 30 மாடு இருந்துச்சுங்க. இதுல இந்த மாடு தான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இது எடுத்துருக்கோம். இது எடுத்துறீங்க? இது மாதிரி மாடு இருந்துச்சு. இருக்குதுங்க எங்கள்கிட்ட. வீட்டுல இருக்குதுங்க. நல்லா கறக்கா? ஆமா. இது எடுத்தா நல்லா இருக்கும்னு எடுத்துருக்கோம். நல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து? இந்த மாடு எப்படி பிடிச்சிருக்குங்க? நிறைய பேர் வாங்குறத பாக்குறோம் செய்யறோம். அதனால வந்தோம். நம்ம வீடியோ வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? 2 மாடு வாங்கலாம்னு வந்தோமுங்க. சரிங்க. ஒரு மாடு வாங்கிட்டு போறோமுங்க. ஒரு மாடு நல்ல பெரிய மாடா தான் வாங்கிட்டு போறீங்க. வரும்போது பெரிய மாடு தான் வாங்க நினைச்சு வந்தீங்களா? அப்படிதான். 30 லிட்டர் சொல்லிருக்காங்கண்ணா. எவ்வளவு கறக்கும் உங்க கணிப்பு? 27 குறையாதுங்கண்ணா. 27 கண்டிப்பா குறையாது. உங்க கணிப்பு ஹெச்எஃப்னா ஒரிஜினல் பெல்ட் குவாலிட்டி. இந்த மாடு நல்ல கிளி கொம்பு. சின்ன சின்ன கொம்பு. இந்த மாடு வயசு பார்த்தீங்கன்னா 2 பல்லு தான். இந்த மாடு பால் கொம்பு. நல்லா பால் கொம்பு. வெள்ளை கொம்பு. 2 பல்லு வயசு தான். நல்ல மடி செட்டு பாருங்க. ஈத்து மாடு மாதிரி நல்ல மடி செட்டு சுரக்கம். காம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. 2ஆம் நீத்து மாடு மாதிரி காம்பர்ஸ். நல்ல தரமான கிடையாது இந்த கிடையாது. ஓகே. இன்னும் இந்த மாதிரிலாம் 10 கண்ணுக்கு வச்சிருக்கலாம். அப்பதான் வயசு 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு கடமை மொரட்டு ஜீவனா வருந்தலாம். ஜம்முன் இருக்கும். நல்லா ஜம்முன் இருக்கும். தலையத்துல என்ன கண்ணு பார்த்தா 20 நாள் டைம் இருக்கு. தலையத்துல ஒரு 20 லிட்டருக்கு பயப்பட தேவையில்ல. இது தாய் நல்ல பால் வருமான மாடு. இது தாய் நல்ல தரமான மாடு. பல்லுலாம் சேரும்போது மாடு எப்படி இருக்கும்? ஹெவி சைஸ்ல வரலாம். யானை மாதிரி நிற்கும். 2 பல்லு மடி செட்டு காம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. நல்ல நீளமான காம்பு. நல்ல மடி சொருக்கும் பாருங்க. எவ்வளவு இப்படி பட்டைய கலப்புது பரவு பயங்கரமா இருக்கும். 20 நாள் கழிச்சு வெளியே கட்ட முடியாது. அந்த அளவுக்கு தானே பை வைக்கும். தலை இதுல நல்லா ஜம்முன்னு கரக்கொடி கிடையாது அந்த கிடையாது. நான் இப்போ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக்னா ஜெர்சி. நல்லா சின்ன சின்ன கொம்பு. சுழி சுத்தமான மாடு. வயசு 6 பல்லு. கறவை பார்த்தீங்கன்னா 2 நேரம் 20 லிட்டர் கறவை வரணும். நேரம் 10 சதுவு சாரமா கரைக்குடி கிடையாது. கண்ணு என்ன ஒரு வாரத்துல கண்ணு போடுறோம். நல்ல குணமானத்துல அருமையான காம்பர்ஸ். நல்ல காம்பர்ஸ்.
காம்பு தெரிச்சிட்டு நிக்கனே பிரதர். நல்ல கருங்காம நல்ல மடி செட்டு சதர் நல்ல மடிக்கால 20 லிட்டருக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ள கண்ணு போடுறோம். ஓகே பிரதர். எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு இது. ஆல் பிளாக்ல ஹோலிஸ்டன் பிரீட் அந்த மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு தான். கறவை எவ்வளவு பிரதர் வரும்? கறவை 20 லிட்டர் பயப்பட தேவை. தலையத்துல 18 லிட்டர் கறந்த மாடு. பிரதர். ஆமா நான் ஒரிஜினல் ஜெர்சி பிரீட் அதெல்லாம். நான் இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஹச்எஃப்ல நல்ல ஹெவி சைஸான மாடு. கிளி கொம்பு. ஓகே. சின்ன கொம்பு ஹைட் வெயிட் பாருங்க. ஏன் ஹைட் கூடிய மாடு நீல என்ன நீல இருக்குன்னா நல்ல லென்த் அந்த மாடு. நல்ல லென்த் நல்ல பாடி வெயிட்ல அமைச்சிருக்கா. நல்ல பேக் வெயிட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்ல தரமான மாடு. கறவை பாத்தீங்கன்னா 20 லிட்டருக்கு பயப்படுதாலும் நல்லா அடிக்கு ஒரு காம்பு. ரோஸும் கருப்பும் மிக்ஸ் ஆன காம்பு. பட்டன் காம்பு நல்லா இருக்கும். கறவைக்கு நல்லா இருக்கும் பாருங்க. குணம் மொட்டங்கள் எப்படி இருக்குண்ணே? நல்ல குணமும் நல்ல நரம்புலாம் பாருங்க. அடி வயதுல பைப் மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. 4 காம்பு ஒரே ஈவனா இருக்கும். ஓகே ஓகே பிரதர். காம்புனால ஒரே ஈவனா நல்லா மடி சுருக்கு இருக்குண்ணே. ஃபுல்லா பேக்கணும் 15 நாள் கண்ணு போறதுக்கு. ஓகே. நல்ல மடி ஃபுல்லா வைக்கும். இவ்வளவு பை வைக்கணும் பிரதர். பை வைக்கப்பதான் மடி வைக்க ஆரம்பிச்சிருக்கணும். அந்த மாதிரிலாம் நல்ல குவாலிட்டியான மாடு. ஹெவி சைஸான மாடு. நான் இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி ஹச்எஃப் கிராஸ் 3 மிக்ஸ் ஆன மாடு. இந்த மாடு 3 கலர் கலந்த மாடு பாருங்க. பிளாக் ஒயிட் செவல கலந்து 3 கலர் கலந்த மாடு. நல்ல ரோஸ் காம்பு நல்ல மடி பாயிண்ட். இந்த மாடு மடி வந்து பாத்தீங்கன்னா வெளியே தெரியாது. அடைச்ச மடி சதர் சார் ஆம் மடி மடிம்பாங்க. ஆம் மடின்னு சொல்லுவாங்க. நல்ல மடி ஃபுல்லா வைக்கும் பாருங்க. குணமானது பாருங்க. ஃபுல்லா பை வைக்கும். கறவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 17 கறக்கும். நல்ல குணமானது தரமான மாடு. பேக் வெயிட் எப்படி இருக்கு பாருங்க. மீடியம் சைஸான மாடு. மீடியம் சைஸ் கால் தான். உடம்பு உருளை கட்டியோட உடம்பு காணும். நல்ல உடம்பு காணும். தரமான கெடியேரி. பல்லு பாத்தீங்கன்னா 6 பல்லு. 2ஆம் நீதி கிட்ட எல்லா கிளைமேட்டும் தாங்கும். கிராஸ் ஜெர்சி ஹச்எஃப் கிராஸ் மிக்ஸ் ஆனதுனால பயப்படுத்தாத நோய் நொடி இது வராது. அவ்வளவு எந்த ஊர்ல இருந்து வரீங்கயா? சின்ன சேலம் பக்கத்துல அம்மையார்ல இருந்து வரேங்க. சரிங்க. உங்க பேருங்கயா? கதிர்வேல். சரி ஓகே. நம்ம அருள் டைரி ஃபார்ம் வந்திருக்கீங்க. எப்படி அருள் டைரி ஃபார்ம் வந்தீங்க? யூடியூப்பை பார்த்து தான் வந்தோம். யூடியூப் பார்த்து தான் வந்தீங்க. சரி இங்க மாடு உங்களுக்கு ஒரு என்ன எப்படி வந்துச்சு? மாடு நல்லா தரமா இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். சரி. அதனால நான் பார்த்துட்டு வந்தேன். பக்கத்துல யாரும் மாடு வாங்கியிருக்காங்களா? இல்ல இது வரைக்கும் அந்த பக்கம் இங்க இருந்து மாடு வாங்கல. ஆனா யூடியூப் பார்த்து நம்ம மாடு வாங்கலாம். உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது மாடு எல்லாம் தரமா தெரிஞ்சுங்களா? தரமா இருந்துச்சு. சரி இங்க வந்தீங்க. மொத்தம் எத்தனை மாடு இங்க இருந்துச்சுங்கய்யா? இப்போ இது ஒரு 10-30 மாடு பக்கமா இருக்கும். 30 மாடு இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 2 மாடு வாங்கிருக்கேன். 2 மாடு சன மாடு வாங்கிருக்கீங்க. ரெண்டுமே சன மாடு தானா? ரெண்டுமே சன மாடு வாங்கிருக்கீங்க. இந்த மாடுல என்ன சிறப்புக்கு இந்த மாடு வாங்கிருக்கீங்க? காரணத்துக்கு தலைகட்டு இருக்கு. ரொம்ப இழுக்கிற மாடு இருக்கு. இது வந்து இந்த கருப்பு வட்ட பேட்சி ரொம்ப நல்லா அழகுக்காண்டி வாங்கிருக்கீங்க. அழகு. நல்ல கறவை வரும். கறவை நல்லா வரும். நல்ல கறவை வரும். ஓகே ஓகே. கறவை நல்லா வரும். வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கியோ? இல்ல வீட்டுல இருந்து இப்பெல்லாம் மாடு இல்ல. இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஒரிஜினல் குவாலிட்டியான மாடு. இந்த மாடு ஹச்எஃப்பும் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு. நல்ல சின்ன கொம்பு. நெத்தியில ஒரு அழகான ஒரு வெள்ளை. நல்ல வெயிட். ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடுனா இந்தாண்டது அந்தாண்ட பார்த்தா தெரியாது. நல்ல ஹெவி சைஸ். நல்ல போன் வெயிட்ல தரமான மாடு. நல்ல மடி செட்டு பாருங்க. சதர் நல்ல மடி வைக்கும். தெரிஞ்சுட்டு நிற்கிறேன். நல்ல மடி பாயிண்ட். நல்லா காம்பு வச்சு பாருங்க. அடிக்கு ஒரு காம்பு இருக்கும். நரம்பு தரையும் பாருங்க. டபுள் சைடு ஒரே மாதிரி தான். நல்ல மடி ஃபுல்லா வைக்கும். ஓகே. மிஷின் கரையா இருக்கட்டும் கை கரை எப்படி கையில பீசலாம். கையிலே பீசலாம். பயப்பட தேவலாம். மிஷினே போட தேவை. கையிலே பீசலாம். நல்ல மடி சதர் மடிக்கால. கறவை நல்ல கறவை. தலைத்துல 27 லிட்டர் கறந்த மாடு. இந்த நாளைக்கு 30 லிட்டர் சாதாரணமா கறக்கூடிய மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே பிரதர். எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. வெயில் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு. அவுத்து நடையில வர்ற பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே நடை மாடுனா இந்த மாதிரி மாடு இருக்கணும். அப்பதான் ஆசையா இருக்கும். ஒரு நேரம் மாட்டுக்கு தீனி போடாலும் ஒரு நேரம் நம்மளுக்கு கைக்கு பணம் வரணும். கறவை நல்ல கறவை. நல்ல ஹெவி சைஸான மாடு. இந்த மாடு ஜம்முன்னு இருக்கு. மாடு ஜம்முன்னு இருக்கு. யானை மாதிரி தான் இருக்கும். நல்லா குவாலிட்டியான மாடு. ரெட்டை முதுகு மாடு. நான் இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஹச்எஃப் மாடு. அந்த மாடு நல்லா ஹைபிரிட் மாடு. அந்த மாடு நல்ல எலும்பு கனமான மாடு. நல்லா எலும்பு பெருத்த மாடு. அந்த மாடு ரெட்டை முதுகு மாடு. நல்ல மடி செட்டு ஃபுல்லா வைக்கும். கண்ணு போட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைம். ரோஸ் காம்பு பட்டன் காம்பு. நல்லா நரம்பு தர பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பைப் மாதிரி இருக்கும். மடியில நரம்பு இருக்குன்னா நரம்பு ஜம்பு நல்லா நான் ஃபுல்லா மடி வைக்கணும். 25 லிட்டர் கரை பயப்பட தேவையில்ல. நல்லா ஹெவி சைஸான மாடு. 15 நாள் கண்ணு போறதுக்கு. நல்லா ஹைபிரிட் மாடு. இந்த அதெல்லாம் பிரீடு ஒரிஜினல் பிரீடு மாடு தான். கிராஸ் எதுவும் வரல. கிராஸ் 2-3 தான் இருக்கும். இதெல்லாம் ஒரிஜினல் பிரீடு மாடு தானே வந்திருக்கு. நல்ல பேக் வெயிட் தரமான மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு. சோ குவாலிட்டியான மாடு. இந்த அழகு மண்ணாதான். நல்ல சாதுவான மாடு கூட. சாதுவான மண்ணா. தீவனத்தன்னைக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. தீவனத்தெல்லாம் எதையும் திங்க போட முடியாது. எதை போட்டினாலும் திங்க தொட்டி குடிக்கும். மூக்கு தான் தொட்டி குடிக்கும். சொல்லி சுத்தமான மாடு. எந்த நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக். அந்த மாடு ஓகே. ஜெர்சி நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு. இந்த மாடு ஓகே. நல்ல குறுங்கால் மாடு. நல்ல உடம்பு கணம். நல்ல பை செட்டு. நல்ல பை செட்டு. குணமானது பாருங்க.
நல்ல பட்டன் காம்புண்ணே. நல்ல பட்டன் காம்பு, நல்ல பை ஃபுல்லா வைக்கும். ஓகே பிரதர். நரம்பு தரலாம் பாருங்க, அடி வயதுல இருந்து இருக்குது. 20 லிட்டருக்கு பயப்பட தேவையில்ல கறவைக்கு. ஜம்முன்னு கறவை கறவை 20 லிட்டர் சொல்லி விடலாம், யாருக்கும் பயப்பட தேவை. நல்ல மடி பாயிண்ட், சதர் நல்ல மடிக்கால். நாடு கொஞ்சம் மிக்சிங்கா இருக்குண்ணா பிரதர். இது வந்து எல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு அந்த மாடு. ஓகே ஓகே. ஜெர்சியோட நல்லா தாங்க, நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆனதுனால ஃபேட்டஸ்ன மாதிரி மாதிரி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு இந்த மாடு. ஓகே பிரதர். எதுக்கும் பயப்பட தேவை. நல்ல சின்ன மூஞ்சி, சுழி சுத்தமான மாடு, 2ஆம் நீத்து மாடு, பல்லு கடமளப்பா இருக்கு. நான் இப்ப பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு செவல செம்புத்துனா, நல்ல கிளி கொம்பு, டபுள் கலர் கலந்த மாடு, நல்ல குணமானத்துல அருமையான குணமான மடி பாயிண்ட் பாருங்க. நல்லா 4 காம்பு, நல்லா கருங்காம்பு, நரம்பு தரலாம் பாருங்க எப்படி இருக்கு பாரு. அப்படியே அடி வயிறு பூராம நரம்பா தான் இருக்கு. நல்ல கருங்காம்புண்ணா பிரதர். நல்ல கருங்காம்பு, நல்ல மடி வைக்கணும், ஃபுல்லா மடி வைக்கும். சுருக்கு இருக்குண்ணா பிரதர். ஃபுல்லா சுருக்கு வைக்கும், நல்ல மடி செட்டு ஃபுல்லா வைக்கும். நல்ல குணத்துல மேல கை வச்சுட்டு சாய் மாதிரி நீங்க பாருங்க. குணம் பை சுருக்கு இருக்குண்ணா. எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. 17 ஒரு இடத்துல எலும்பு பார்க்க முடியல. எலும்பு நெய்க்கட்டான மாடு. நாம வந்து 20 லிட்டர் கூட சொல்லலாம். அவ்வளவு வேணா, நம்ம 17 லிட்டர் சொல்லிவிடலாம். பயப்பட தேவை யாருக்கும். எந்த ஊர் கொடுத்தாலும் 17க்கு பஞ்சம் வராது கறவைக்கு. ஓகே. நல்லா தீனி கொடுத்தா நேரம் 10 கூட கறவை வரும். 17 லிட்டருக்கு பயப்படுதா. நல்ல உடசல் மாடு, நல்ல தரமான மாடு. தரமான மாடு. நல்ல சதரம் பைக்கால் எந்த பக்கம் வந்து பால் பீசிக்கலாம். சாதுவா இருக்கு. அந்த பக்கம் நரம்பு பாருங்க, இந்த பக்கம் நரம்பு. டபுள் நரம்பு பிரதர். டபுள் சைடு ஒரே அடி. நான் இப்போ பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு அந்த மாடு. ஜெர்சியில் சிந்து டைப் மிக்ஸ் ஆன மாடு, ரெட்டின் ஜெர்சிம்பாங்க அந்த மாடு. நல்ல மீச கொம்பு, சின்ன சின்ன கொம்பு, நல்ல மீச கொம்பு, நல்ல எலும்பு கனமான மாடு. கண்ணு போடுறதுக்குன்னா ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு. ஓகே. கரை வந்து ஒரு 20 லிட்டருக்கு பயப்பட தேவையில்ல. நல்லா மடி செட்டு ஃபுல்லாக இப்போ தான் மடி விட ஆரம்பிச்சிருக்குது. நேரம் 10 சதுவு சாதாரணமாக கறவை. நான் ரோஸ் காம்பு. ஓகே. எல்லா கிளைமேட் தாங்க. ஃபேட் டெஸ்ட்னா பயப்பட தேவை. அந்த மாடு பொறுத்த வரைக்கும் ஹச்எஃப் மாடு 5 மாடு இருந்தாலும் அந்த 1 மாடு இருந்தால் போதும். ஃபேட் டெஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஈக்குவல் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு. ஜெர்சியில் ரெட்டின் ஜெர்சி இது. ஓகே. மீச கொம்பு அருமையான கிடையாது. வயசு பார்த்தீங்கன்னா 6 தான் அந்த மாடோட வயசு. இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடுனா, டபுள் கலர் கலந்த மாடு, செவல செம்புத்து டபுள் கலர் கலந்த மாடு. ஓகே. கண்ணு பார்த்தீங்கன்னா நேத்தான் போட்டிருக்கு. கண்ணு ஹச்எஃப்ல பொட்டை கண்ணு போட்டிருக்குன்னா நல்ல எலும்பு கனமான மாடு இந்த மாடு. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டருக்கு பயப்பட தேவையில்ல. 17 இருக்கும். ஆமாண்ணா, நல்ல இதோட 20 லிட்டருக்கு மேலே தான் கறவை வரும். நல்ல குணமானத்துல ரோஸ் காம்பு. ஓகே. நல்லா கறக்க பிடிக்க தீனி தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. தரமான மாடு. கண்ணும் பொட்டை கண்ணு, எந்த வாங்குறவங்க 2 லாபம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்ணு அப்படியே போட்டுச்சு, உறுப்பு அப்படியே போட்டுருச்சு. போனா பால் கறக்கலாம் இந்த மாடு பொறுத்த வரைக்கும். நம்ம வீடியோ பார்த்து ஆமாண்ணா எந்த ஊர்ல இருந்து மாடு வாங்கிட்டு போனாங்க போன வாரம்? பணாரம் பார்த்தீங்கன்னா பணாரம் 35 மாடு இருந்துச்சுன்னா. சரி ஓகே. போன வாரம் சனிக்கிழமை ஒரு 27 மாடு சேல் ஆயிடுச்சு. துறையூர் 2 மாடு போச்சுன்னா. துறையூர் 2 மாடு போனதுல 2மே பொட்டை கண்ணா. அதுல ஒரு மாடு இன்னைக்கு தான் கண்ணு போட்டிருக்கு. 2மே பொட்டை கண்ணா போட்டிருக்கு. ஒரே மாடு 2 கண்ணு போட்டிருக்கு. 2மே அதுல பொட்டை கண்ணா போட்டிருக்கு. ஹச்எஃப் மாடு கண்ணு பார்த்தீங்கன்னா 2மே ஜெர்சி செவல வேலையில பிஸ்கட்ல மரம் மாதிரி போட்டிருக்கு. 2மே இன்னைக்கு தான் போட்டு காலைல ஃபோன் பண்ணி வீடியோ அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை 2 மாடு போச்சுன்னா. ஹச்எஃப் ஒன்று ஜெர்சி ஒன்று போச்சு. நம்ம சேலத்துக்கு 2 மாடு ஜெர்சி மாடு கண்ணு மாடா கொடுத்துருக்கோம். கிருஷ்ணகிரி வந்து 4 மாடு ஒரே பார்ட். 4 மாடு 4மே ஹச்எஃப். எல்லாமே ஹை குவாலிட்டியான மாடு. கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கறவை வர மாதிரி தான் 4மே கொடுத்துருக்கேன். ஓகே. அப்புறம் சிதம்பரம் 2 மாடு போச்சுன்னா. அப்புறம் நம்ம சேலத்துக்கு சேலத்துக்கு பக்கத்துல கொண்டலாம்பட்டிக்கு 2 மாடு கொடுத்துருக்கேன். போனாருமே ஒரு எல்லா ஊரும் கொடுத்தோம். தாம்பரம் ஆந்திரா பார்ட்டி வந்து 3 மாடு வாங்கினாங்க. ஓகே. ஆந்திரா பார்ட்டி 3 ஜெர்சியில் வாங்கிட்டு போனாங்க. அது பண்ண பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு. 2 மாடு வாங்கலான்னு வந்தோம். சரி இப்போதைக்கு ஒன்று வாங்கிட்டு போறோம், பார்த்துட்டு வச்சு பார்த்துட்டு அப்புறம் இன்னும் ஒரு 10 நாள் ஒரு வாரத்தில் வந்து வாங்கலான்னு இருக்கிறோங்க. ஐயா மாடு வச்சிருக்கீங்க? இது ஒரு 3 மாடு இருக்குதுங்க. 3 மாடு எங்க வாங்குனீங்கண்ணே? அது எங்க சைடுல வந்துட்டு துருவம் உளுந்தூர்பேட்டை அந்த லோக்கல்லே வாங்குனீங்க. இப்பதான் புதுசா வெளியூர்ல மாடு வாங்குறீங்க. வெளியூர்ல வாங்க வந்துருக்கு. சரி, எப்படி நம்ம அருள் டைரி ஃபார்ம் வந்தீங்க? யூடியூப் பார்த்து வந்தங்க. உங்க சேனல் பார்த்துட்டு அருள் டைரி ஃபார்ம் வீடியோ நிறைய வந்துச்சு. சரி ஓகே. அதை பார்த்துட்டு நான் ரொம்ப நாளாவே இங்க வந்து வாங்கணும்னு இருந்துச்சு. அதாங்க அதை பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு ஒரு மாடு வாங்கியாச்சு. மன திருப்தி. நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. மிக்ஸ் ஆன மாடு இந்த மாடு. நல்லா கருப்பு பேட்சில் அருமையா இருக்கும். நல்ல மடி பாயிண்ட், நெய் கட்டான மாடு. 10 கண்ணுக்கு வச்சிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு வாங்கி நாளை இக்க தேவையில்ல, ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இந்த மாடு வாங்குறவங்க தைரியமா வாங்கிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 22 வரைக்கும் சதுவு சாரமா கறக்கூடியமா. நல்ல கருங்காம்பு 22 சதுவு சாரம். நல்லா கருங்காம்பு. ஓகே ஓகே. நல்லா கருங்காம்பு, நல்லா நரம்பு தரலாம் ஜம்முன்னு இருக்கும். நல்லா பை செட்டு ஃபுல்லா வைக்கும். குணம்ல எப்படி இருக்கும்? குணத்துல குணம் தான். நாங்க பாருங்க குணமானது பாருங்க. நீ கேட்டு பாருங்க. தீவன தண்ணிகளுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. போட முடியாது இந்த மாடலாம். அப்படி நல்லா சாப்பிடும் இந்த மாடலாம். ஓகே ஓகே ஓகே. ஒன்றும் பயப்படுத்தாத தரமான கெட்டி. ரெட்டை வரி மடி மாடு நல்லா ரெட்டை முது மாதிரி அண்ணாங்கல் போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாடு தான் இந்த மாடு. ஓகே பிரதர். நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா செவல வெள்ளை கருப்பு 3 கலர் மிக்ஸ் ஆன மாடு அந்த மாடு. ஜெர்சி மாடு இந்த மாடு. நல்லா ரெட்டை முது மாடு, நல்ல வெயிட் ஹெவி சைஸான மாடு இந்த மாடு. கறவை பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு 23 லிட்டர் கறவை வரணும். நல்ல மடி செட்டு ஃபுல்லாக வைக்கும். சதரம் பை வைக்கும். சுருக்கம் பாருங்க ஃபுல்லாக இருக்குதுன்னா 15 நாள் அவங்க கண்ணு போகிறதுக்கு.
நல்ல மடிக்கு நல்ல குணமானத்துல அருமையான குணமானம் தான். நரம் மட்டும் எப்படி இருக்குண்ணா? நல்ல நரம்போட நல்ல இன்னும் மடி ஃபுல்லா வைக்கணும். இவ்வளவு சுருக்கு நரம்பு தரலாம் பாருங்க, பைப் மாதிரி இருக்கு, டபுள் சைடுமே இருக்கும். ஓகே ஓகே. தரமான கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா கிளைமும் நல்லா தாங்கக்கூடிய மாடு, தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எஸ்என்எஃப் பட்டை எஸ்என்எஃப் ஃபேட்ல அந்த மாதிரி ஜெர்சியில பார்த்தா பயப்பட தேவையில்ல. எஸ்என்எஃப் ஃபேட் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. காட்டு மேய்ச்சலுக்கோ பண்ணைக்கு இருந்தாலும் நல்லா இருக்கும், பேர் காப்பாற்று, ஒன்றும் பயப்படுது. நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு அந்த மாடு. ஓகே, நல்ல உடசல் மாடு, நெய் கட்டான மாடு, நல்ல உடசல் இந்த மாடு. தோலோட மெலுஸ் தோல், நல்ல பை செட் வைக்கும். கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 22 23 பயப்பட தேவையில்ல. ஓகே. நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு ஒரு சில மாதிரி எப்படி இருக்கும், ரோஸ் காம்பு அடி காம்பு இருக்குண்ணா. நீளம் என்ன நீளம் இருக்கு? நல்ல நீளம் அடிக்கு ஒரு காம்பு இருக்கு இந்த மாடு. நல்ல பை செட்டு ஃபுல்லா வைக்கும். ஓகே பிரதர். பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க, நல்ல சுருக்கு இருக்குண்ணா, ஃபுல்லா வைக்கும். தரமான மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. வெயில் மழை பண்ணி எல்லாத்தையும் நல்லா தாங்கக்கூடிய மாடு இந்த மாடு. ஓகே பிரதர். 10 கண்ணுக்கு பயப்படாத வச்சிருக்கலாம் இந்த மாடுலாம். கறவை எவ்வளவு வரும் பிரதர்? கரை வந்து ஒரு 23 பயப்பட தேவையில்லாம். காலையில பண்ணிட்டு சாயந்தரம் 14 ஈஸியாக இருக்கும். நல்ல குணமானது, அருமையான குணமானம் பாருங்க. சாதுவான மாடு தானே? நல்ல சாதுவான மாடு, நல்ல மடியெல்லாம் ஃபுல்லா வைக்கணும். ஓகே ஓகே ஓகே. வெளியே கிட்ட அளவுக்கு தான் பை வைக்கும், ஜம்முன்னு பை வைக்கும், அப்படிதானே? நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் இந்த வாரம் 30 மாட்டில் இந்த மாடு ரொம்ப பெஸ்ட்டான, எல்லாமே பெஸ்ட்டான மாடு தான். அதில் இந்த மாடு பெஸ்ட்டுனா இது ப்ரீடு பார்த்தீங்கன்னா மொட்டையில சுட்ட கும்புனா இது. ஓகே. இது ப்ரீடு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் குவாலிட்டி மாடு இந்த மாடு. இது தாயும் ஏபிஎஸ், இதுக்கு போட்டிருக்க இன்ஜெக்ஷன் ஏபிஎஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, யாரும் சொல்லியே கொடுக்குறேன்னாங்க. நல்ல ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முது மாடு. ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு, வயசு பார்த்தீங்கன்னா 6 இல்லை, சரியான மாடு. ஹெவி சைஸ் மாடு. இந்த ஆண்டு பார்த்தா அந்த ஆண்டு தெரியாது இந்த மாட்டில். நல்ல ரெட்டை முதல் நல்ல மாடு, தரமான மாடு, நல்ல குணத்தில் நல்ல குணம். மடி பாருங்க, காம்பு பாருங்க, 4 காம்பு நல்லா கருங்காம்பு, நல்லா பீசறதுக்கு அருமையா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். ஓகே. நரம்பு தார தண்ணி தீனி எந்த லென்த் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. யானை என்ன லென்த் இருக்குன்னா பிரதர்? லென்த் நல்ல ஹைட் வெயிட் தரமான கிடையாது. ஓகே. நல்ல மடி பாயிண்ட்லாம் பாருங்க, நல்ல பட்டன் காம்பு அமைஞ்சிருக்கேன். தரமான குணத்துல நல்ல குணம்னா. இவ்வளவு சுருக்கு இருக்குன்னா பிரதர்? ஃபுல்லா பைக் இன்னும் 15 நாள் அங்க நின்னு போறதுக்கு நல்ல மடி செட் வைக்கும். தரமான இருக்குண்ணா. கட்ட முதுகு. ஓகே ஓகே. கட்ட முதுகு நல்ல பேக் வெயிட். கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 25 பயப்பட தேவையில்ல. இந்த இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா HF அந்த மாடு. ஓகே. HFல கிராஸ் பிரீட் அந்த மாடு. நல்ல வெயிட், ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முதுகு மாடு. நல்ல மடி அமைப்பு, காம்பு வரிசைலாம் 4 காம்பு, நல்ல கருங்காம்பு, நல்ல மடி தோரணையில் அருமையான தோரணை. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 22 23 பயப்பட தேவையில்ல. நல்ல ஹை குவாலிட்டியான மாடு இந்த மாதிரி. நல்ல குணமானதுல தண்ணி தீனி எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரும் கருங்காம்பு பிரதர், நல்ல கருங்க யாரும் ஹேண்டில் பண்ணிடலாம். குழந்தைங்க கூட அந்த மாட்டில் பால் பீசிக்கலாம். நல்ல மடி செட்டு ஃபுல்லாக வைக்கும். கரை வந்து ஒரு 22 லிட்டர் பயப்பட தேவையில்ல. ஜம்முன்னு கறக்கணும். நல்லா தரமான கிட்ட சோ குவாலிட்டியான மண் அந்த மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா சேல் ஆயிடுச்சு. வீடியோ காலில் இந்த மாடு பேசிக்கிட்டாங்கண்ணா. ஓகேண்ணா. நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா HFல ஒரிஜினல் ப்ரீட் மண் அந்த மாடு. இந்த மாதிரி மோடி டைப்பான மாடு, சுட்ட கொம்பு. இது நல்ல ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முதுகு மாடு. கண்ணு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல தான் பொட்டை கண்ணு போட்டு நைட்டு தான் போட்டுச்சு. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் பயப்பட தேவையில்ல. நல்ல காம்பு வரிசை, குணமானதுல அருமையான மாடு, தரமான கிடையாது. நல்ல ரோஸ் காம்பு, எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. இந்த மாடு கருப்பு பேட்ச்லையும் ஜெர்சியில மிக்ஸ் ஆன மாடு. ஒரிஜினல் குவாலிட்டி HF ப்ரீட் கிடையாது. ஓகே. இது HFம் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு, ஒன்றும் பயப்பட தேவையில்ல. கறவைக்கு தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபேட்டஸ்னப்பும் நல்லா இருக்கும். நல்ல மடி பயன்படுத்தி நல்ல மடி செட்டு காம்பு. கண்ணு இன்னைக்கெல்லாம் கிடையாது போட்டிருக்கணும். ஓகே. மாடு சேல் ஆயிடுச்சுன்னா வீடியோக்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க இந்த மாடு. ஓகே ஓகே ஓகே.